நான் கேட்கிறேன்றதுக்காக வந்த கூட்டம் அல்ல. ஹalleluya. நானும் இணைந்து என் தெய்வத்தை நான் ஹalleluya தோத்திரம் பிரைஸ். நீ பேசல போனா நான் டெனர்ல போறேன், டெனர்ல போறி ஆல்டோல போறேன், எதுவும் தெரியல காத்புத்துன்னு கத்துறேன். ஹalleluya தோத்திரம் பிரைஸ்லா. கர்த்தரை இணைந்து மகிமைப்படுத்தும் போது ஒரு அதிசயத்தை காண செய்ய கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமா நமக்கு வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோத்திரம் ஹalleluya. வழி திறக்கும்னா ஓங்கி ஒரு ஆமென் சொல்ல வேண்டாம். ஹalleluya ஹalleluya. நிச்சயமா வழி திறக்கும். ஹalleluya. கர்த்தர் நமக்கென்று ஒரு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்திற்காக எதையும் செய்ய வல்லவர். ஹalleluya தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். glory. எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கடந்த வாரத்துல தேவனுடைய தாசி சொன்னார், நாம் ஆராதிக்கிற தேவன் நடுக்காட்டில் நம்மளை விட்டுட்டு போறவர் இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேலரை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த முன்னாடி செங்கடல், ரெண்டு பக்கம் மலை, பின்னாடி எகிப்தின் சேனை. மோசே ஐயோ போய் பார்வோன் காலில் பொத்துன்னு விழுந்துரு. இதெல்லாம் வம்பிச்ச வேலையா இருக்கு. செங்கடலை எப்படி விளக்க? தோத்தணும். அவனை எதையும் பண்ண முடியாதே. அவன் தான் வேர்ல்டு பிக்கஸ்ட் ஆர்மி. தோத்தணும். ஒன்றும் செய்ய முடியாது. நீ போய் பார்வோன் காலில் என்ன செய்ய? பொத்துன்னு விழுந்து சமந்தமாகி திருப்பி போயிருங்க. தோத்திரம். பிறகு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். தோத்திரம். அப்படின்னு நம்ம ஆண்டு சொன்னாரா? ஆண்டு சொன்னாரா? தோத்திரம். மோசே சொன்னா நின்று கத்த செய்யற யுத்தத்தை ஆண்டு ஏன் நிக்கிற போனாரு. ஹalleluya தோத்திரம். மோசே சொன்னா நில்லுங்கயா, நில்லு, கத்தர் செய்யற அற்புதப்பா நில்லுன்னா. ஆண்டு சொன்ன ஏன் நிக்கிற? போ. தோத்திரம். செங்கடல் அதை ஏன் பாக்குற? நீ போ, அது ரெண்டா பிளக்கும், நான் பிளக்கிறேன். ஹalleluya ஹalleluya தோத்திரம். praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் இந்த காலை வேளையில நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். we are not serving such an ordinary God. Hallelujah. He can do anything for his people. Hallelujah. தோத்திரம். praise the Lord. உலகமே எதிர்த்து நின்றாலும் சரி, எப்பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீ கலங்காதே. உனக்கென்று ஒரு வாசலை திறக்க நீ ஆராதிக்கிற தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால முடியும். ஹalleluya. இந்த இயேசு கைவிடுவாரோ நினைக்காதே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹalleluya. அதான் பண்ணோம். அன்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவர். Hallelujah. He is such a faithful God. நடுக்காட்டில் விட்டுட்டு ஐயோ தோத்திரம், ஏன்டா இந்த கோயிலுக்கு போனோம், ஏன்டா இந்த இயேசுவை தெரிந்து கொண்டோன்னு தோத்திரம் சொல்ற அளவுக்கு விடுறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஹalleluya. இயேசுவை நீ தெரிந்து கொண்டு வருவாய், நான் கடைசி வரைக்கும் உன்னை நடத்த பரம கானானுக்குள்ள உன்னை சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே.
ஆகஸ்ட் 31, 2014. ஆண்டவரே, இன்னும் நான் ஒரு நன்மை கூட நான் பார்க்கவில்லையே, பெறவில்லையே என்ற ஏக்கத்தோடு கேள்வியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இது உனக்கு ஒரு தீர்க்க தரிசன பாடல். கர்த்தர் உனக்கு வாக்குறுத்தவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே நீ அதிசயத்தை காண்பாய். நிச்சயமாய் நீ ஒரு அற்புதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. காலங்கள் மாதங்கள் கடந்து போகலாம், கர்த்தர் உன் வாழ்க்கையில சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது இந்த இரவாய் கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானமா கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீ ஹல்லேலூயா வாக்கு பெற்று அந்த நன்மையை கர்த்தர் உன் கரத்திலே கொடுக்க வல்லவர். Certainly he will give that. Hallelujah. Hallelujah. ஏப்பா இன்னும் தரலையே, நிச்சயமா உனக்கு தான். Hallelujah. Certainly for you. Hallelujah. Hallelujah. குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். Hallelujah. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உங்களை மகிழ்ச்சியாக்க தேவன் வல்லவர். உங்களை இனிமையாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆதி முதலாய் இருந்தவரும் Hallelujah இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரும் நீரே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, தம்மோடு சேர்த்துக் கொள்ள மீண்டும் வருபவரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, தம்மோடு சேர்த்துக் கொள்ள மீண்டும்
எல்லாராலையும் மறக்கப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் நம்ம மறந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? செத்தவனை போல எல்லாராலும் முழுமையா மறக்கப்பட்டேன், உடைந்து போன பாத்திரம் போல என் வாழ்க்கை மாறியதே. எங்க இருக்கு வசனம்? வேத வசனத்துல எங்க இருக்கு? சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 31:12 இந்த வசனம் இருக்கு. செத்தவனை போல எல்லாராலையும் முழுமையாய் மறக்கப்பட்டேன், உடைந்து போன பாத்திரம் போல நான் ஆனேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எல்லாரும் நம்மளை கைவிட்ட, எல்லாரும் நம்மளை மறந்து போனேன். அதில் உடைந்து போன ஒரு பாத்திரம் போல யாருமே நம்மளை ஒன்று சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மளை அறியாத ஒரு சோர்வு. ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு சோர்வும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாடலில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாழ்க்கை மாறியது, காலங்கள் உன் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன், என் தாயும் நீரே தகப்பனும் நீரே, என் வாழ்வின் எல்லாமே நீங்க தான். ஹல்லேலூயா. எனக்கு தாயிலே தகப்பன்லையே அதிலேயே இதுலையேன்னு அதில் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் வாழ்க்கையை கர்த்தர் கையில கொடுத்துட்டோம்னா எதற்குமே நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேர்த்தியாக அருமையாக நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து வண்டியிலேருந்து இறங்கணும், நேர சர்ச்சுக்கு வரணும். இறங்கி கடை வீதியெல்லாம் சுத்திட்டு வரக்கூடாது. எல்லாரும் உள்ள விட்டா உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய சபைக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும். பிள்ளை எல்லாரும் கண்ணில் மூடுவோமா? வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மகிமை, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையான அபிஷேகத்தில் அது நிரப்பப்படுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. பாடல பாடணும். என் வாழ்க்கை, என் காலங்கள் உன் கையிலே நான் அர்ப்பணித்துட்டேன். அப்பா, எல்லாம் உங்க கையில நான் கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் நீங்கள் நில்லுங்க. ஹல்லேலூயா. லார்ட், I surrender myself. I have given everything to you, Lord. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் ஆண்டவரே உம்முடைய கையில நான் கொடுக்கிறேன், நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஒரு விஷயம் இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை தயவுசெய்து நீங்க பயன்படுத்தி கொள்ளும்படியாக நான் மிகுந்த அன்போடு நான் கேட்கிறேன். அமைதியாக இருக்காதீங்க. அதில் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவின் பலத்தை அதில் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு போதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இந்த அபிஷேகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஏதோ ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு வரனாலே இப்படி கையை தட்டி லபலபன் நம்ம பேசணுன்ற அர்த்தம் கிடையாது. அதில் ஒரு பாரம்பரியமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. இந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தில் ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. There is a greater blessing in this. ஹல்லேலூயா. இதை உணர்ந்த எந்த தேவ பிள்ளையும் அமைதியா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எனக்கு உங்க வல்லமை வேண்டும், எனக்கு உங்க அபிஷேகம் வேண்டப்பா. என்னை நிரப்புங்கப்பா. என்னோட வல்லமை நான் நிரப்புங்க, என்னோட அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. இந்த அபிஷேகத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை பெறாம நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்துக்கு நல்ல உங்க சரீரத்தில் இடம் கொடுத்தா உங்க வாழ்விலே பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த மேம்போக்கா கையை தட்டி நீங்க அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. அந்த அபிஷேகம் உங்க சரீரங்களுக்குள்ள போக இடம் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. நல்ல அந்த அபிஷேகம் உள்ள பெனிட்ரேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு துரு பிடிச்ச ஒரு கூட்டுல எப்படி நம்ம எண்ணெயை நம்ம நல்லா போடுறோம், ஏன்னா அப்பதான் அந்த துரு போகுது. அது நல்லா உலுக்கி உலுக்கி பார்த்துட்டு திருப்பி திருப்பி எண்ணெயை போடுறோம்.
ஏன் அந்த எண்ணெய் உள்ள போகட்டும், அப்பதான் அந்த ரஸ்ட் வெளியே போகும். தோத்திரம் நல்ல ஸ்மூத் ஆகணும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியானுடைய தன்மையும் அப்படிதான். இறுக்கமா இருக்கிற நம்ம வாழ்க்கையில இந்த ஆவியானவரை உள்ள அலோ பண்ணுங்க, நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கடினங்கள் எல்லாம் கர்த்தர் எளிதாய் மாற்றுவார். அதுல வேண்டாதவெல்லாம் கர்த்தர் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுவார் வெளியில. ஹல்லேலூயா. சுத்திகரிக்கிற ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த சபைக்கு போய் ஏன் திருந்தாம இருக்கிறாங்கன்னா காரணம் அது அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. ஏன் சபைக்கு தானே வராங்க, ஏன் திருந்தாம இருக்காங்கன்னா தோத்திரம் பிரைசர் இன்னும் சினிமா பார்க்கறாங்க, தோத்திரம் தண்ணி அடிக்கிறாங்க, பீடி சிகரெட் குடிக்கிறாங்க, திருந்த முடியல அப்படின்னா திருந்தாத காரணம் இதான். ஆவியானவரை தங்களுடைய வாழ்விலே முற்றிலும் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. சும்மா ஒரு கடமைக்கு நின்று எல்லாரோடும் எல்லாரும் கைதட்டிட்டு தோத்திரம் பாவனை செய்து போய்விடுகிறார்களே ஒழிய ஆவியானவரை தங்களுடைய ஜீவியத்திலே முழுமையாக அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய ஜீவியத்திலே முழுமையாய் அனுமதித்தார்கள் என்றால் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை கண்டுதான் செல்வார்கள். அதிலே சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. வாலிப தம்பி, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்வில் நல்ல இடம் கொடு. உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். ஏமாற்று தன்மையெல்லாம் இருக்காது. உண்மையா இருக்க ஆவியான உதவி செய்வார். ஹல்லேலூயா. மேம்போக்க கையை தட்டி நடிக்காதீங்க, அது உங்களுக்கு தான் பாவம். ஹல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஆவியானுடைய அப்பா, நான் என்னால முடியல, ஒத்துக்கொள்ளுங்க, என்னால முடியல, சரியா இருக்க முடியலப்பா, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க அல்ல அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து தோத்திரம் நீங்க கேளுங்க. நிச்சயமா இன்னைக்கு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை நீங்க எதுவும் செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை செய்ய விட மாட்டார். ஹல்லேலூயா. எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ போக விட மாட்டார். ஏன்னா he will be your director. உங்க வாழ்க்கையின் டைரக்டர் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. சில காரியங்களை சிந்தித்து ஹல்லேலூயா வீணா போவீங்க. ஆவியானவர் உங்களை வாழ்க்கையை பொறுப்பெடுக்கும் போது மகிமையா அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க சிந்தனையை வேறு சிந்தையா மாற்றுவார். நீங்க நிச்சயமா வெற்றி காண்பீங்க, ஜெயம் காண்பீர்கள். certainly. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தாவின் வல்லமை அவ்வளவு வல்லமை நிறைந்தது. it is not a ordinary thing. ஏதோ ஒரு சாதாரண ஒரு அபிஷேகம் கிடையாது. இவ்வளோ இன்னும் எத்தனையோ நன்மைகள் இருக்கு. அன்புக்குரியவர்களே, நல்ல கண்ணு மூடி அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஐயா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எல்லாம் கேளுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணு மூடி, ஏசப்பா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. உண்மையா கேளுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப உண்மையில இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகம் உங்க மேல கடந்து வரும். ஒரு பலத்த அபிஷேகம் கடந்து வரும். உங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதற்கு நேராக உங்களை அழைத்து செல்வார். ஒருவேளை நீங்க இந்த அபிஷேகம் பெறாம இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்வை இயேசு கொண்டு ஒப்பு கொடுத்து, உங்க பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுத்து, அப்பா எனக்கும் இந்த வல்லமை வேணும்னு கேட்டீங்கன்னா இப்பொழுதே உங்களை நிறைக்க வல்லவர். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தம்முடைய ஆவியை உங்க மத்தியில ஊற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஜெபிங்க, ஜெபிங்க. கேளுங்க. ஆண்டவரே, கேட்கிறவனை பெற்றுக்கொள்கிறார். வாயை திறந்து கேளுங்க. அப்பா எனக்கு இந்த வல்லமை வேணும், இந்த அபிஷேகம் வேணும். கேளுங்க, கேளுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க. ஸ்மால் சில்ட்ரன், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, வாலிய பிள்ளை எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. அப்பா என்னை மன்னிங்க, என்னோட ரத்தத்தினால் கழுவுங்க, நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு வெற்றியா வாழ எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, வேண்டாதவைகள்லாம் என்னை விட்டு போகட்டும். என்னை உணர்த்துங்க ஆவியானவரே, என்னை உணர்த்துங்க, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. Yes, the spirit of the Lord is ready to fill you. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. தம்முடைய ஜனத்தை நிரப்பும்படியா நீர் கடந்து வந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய பலத்த பிரசன்னம் இந்த ஆலயத்திலே ஹalleluya கூடாரத்திலே இருக்கிறபடினால் ஹalleluya வாஞ்சையோடு கேட்கிறேன். நம்முடைய ஜனத்தின் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவராக, ஊற்றப்படுவராக. பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமை. ஆவியானவருடைய ஆளுகை மாத்திரமே. சந்தலபரபலபா. ஆவியானவருடைய ஆளுகை மட்டுமே. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவருடைய ஆளுகை மட்டுமே. ஷபபபோ ஓரபபபபோ ஓரகதரபோ ஷதரபலபோ ஓரபோ ஷந்தலபோ. நல்ல நிரப்பப்படுங்க, நல்ல நிரப்பப்படுங்க, நல்ல நிரப்பப்படுங்க. ஹalleluya. நல்ல நிரப்பப்படுங்க, நல்ல நிரப்பப்படுங்க. ஓரகதரபஷ உரதரபஷ
the Lord. Hallelujah. 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 கடமைக்கா கை தட்ட கூடாது. உண்மையா சின்சியரா கேளுங்க. சின்சியரா. He is ready to fill you. Hallelujah. யாரா இருந்தாலும் சரி உன்னை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். Yes, he can. கண்ணை மூடு கேளு ஆண்டவர்ட்ட. Hallelujah. கேளு தேவனை. ஆவியானவரை நிரப்புன்னு கேளு. கண்ணை மூடு. Close your eyes and ask God. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்கன்னு கேளு. சப்த ததரேதரு ஓ ரகதர சிந்தர கரபதரபோ உரகதரப சப்தர கரபதரோ ஏரகதரபல சப்தர கரதரப ஏரகதர கரபத ரிவர கரபல சபதபோ ஒரந்தரதரபல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை a victorious life yes hallelujah பலன் பெறுகிற வாழ்வில் ஒரப சப்தரபோ உரக்கரபலபோ உரக்ஷததரபோ ஒரப சப்தரபோ ஒரபலபோ yes receive it பெற்றுக்கொள் நிரப்பப்படுகிறேன் ஷபபப ஒரபபப சரபோ எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல இந்த பாடலை பாடி அபிஷேகம் நடந்து தண்ணீரே
நல்ல மகிமை செலுத்துங்க. ஹalleluya. ஹalleluya. சோர்ந்து போகாம நல்லா. Yes, receive the strength of the Holy Spirit. ஆவியானவருக்கு அதிக இடத்தை உன் வாழ்க்கையில கொடுத்திருந்தா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய். Certainly you will see a great change. Hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. ஆவியானவருக்கு உன் வாழ்க்கையில முழுமையா இடம் கொடுத்திருந்தா Hallelujah. Hallelujah. நிச்சயமாக உன் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய். Hallelujah. You can see a change in your life. Hallelujah. ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண முடியும். Hallelujah. Hallelujah. ஒரு மீனவனை உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அது. Hallelujah. சந்தேகப்பட்ட ஒருவனை ஹalleluya உயிர்த்தெழுதலின் வல்லமையை நிரூபிக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். எஸ் ஹalleluya. நான் ஏமாத்திரம் என்று சொல்லாதே, எவ்வளவு மோசமான இருந்தாலும் சரி ஹalleluya. அதுக்கெல்லாம் ஆண்டவருக்குலாம் ஒண்ணுமே இல்லை. தேவ சமூகத்தில் வந்து அப்பான்னு ஒன்று ஒப்பு கொடுத்தா அதை தான் கர்த்தர் ஏற்கிறார். அது எவ்வளவு மோசமான யோக்கிய பாவி ஹalleluya எப்படி வேணா ஒன்று சொல்லுவோம். தேவ சமூகத்தில் வந்து உன்னை ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்தும் போது உன்னை ஒரு வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாற்ற இந்த பரிசுத்த ஆவியானவரால முடியும். ஹalleluya. நிச்சயமாகவே முடியும். நிச்சயமாகவே முடியும். ஹalleluya. ஹalleluya. ஷக்கரதீனா. He is so great. His power is so much. Hallelujah. அவருடைய வல்லமை அவ்வளவு பெரிதான வல்லமை. Hallelujah. God praise. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கை தேவனுக்கு கொடு. இந்த ஆவியானவருக்கு உன் வாழ்வை ஹalleluya ஒப்புக்கொடு முழுமையா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ பலவானா இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உலகத்தை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ தோற்று போகாதே. Submit your life to God. Hallelujah. வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. Hallelujah. உலகத்துக்கு போகாதே. Hallelujah. இயேசு மட்டும் பார். Hallelujah. உன்னை நேசிக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Thank you. Thank you. இந்த கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை எல்லாரும் ஆராதிப்போம். அவருடைய பலத்த பிரசன்னம் மத்தியில் rise and lift up your hands. Sing this song and worship Him. Hallelujah. Say
are worthy, O Lord.